ஆ, நல்லது. நல்லா பூஜை நடக்குது போலயே. எல்லோரிடத்திலும் இறைவனை காண வேண்டும். பூஜை, ஜபம், தியானங்களில் ஈடுபட்டாலும் அந்த பூஜை, ஜபம், வேத மந்திரங்கள் அனைத்தினுடைய பலன் முடிவு இறைவனை தன்னுள் காண்பதுதான். எவ்வளவு பூஜைகள் பண்ணாலும், எவ்வளவு பக்தி பண்ணாலும் பகவான் அனைத்தும் ஆத்ம ஞானத்துக்குத்தான். ஆத்ம ஞானத்தில்தான் அனைத்தும் முடிவு பெறுகின்றது என்று பகவான் உபதேசத்தை செய்கிறார். ஆக என்ன சாதனைகளை செய்தாலும் அந்த சாதனைகளை முற்றுப் பெறுவது எது? தன்னில் தான் உணர்தல், இறைவனிடத்தில் ஆத்மாவை உணர்தல். அதற்குத்தான், இந்த ஞானத்துக்குத்தான் பக்தி. பக்தி ஞானத்துக்கு அல்ல, பக்தி ஞானத்துக்கு அல்ல, இந்த ஞானத்துக்குத்தான் பக்தி என்பது பகவானுடைய பதில். அதாவது எவனொருவன் உண்மை சொரூபத்தை இந்த உலகத்திலும் என்னிலும் அனைவரிடத்திலும் பார்க்கின்றானோ அவன் ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் என்று பகவான் கூறுகின்றார். ஆக சாதனைகளில் அல்லது பக்தியின் உச்ச நிலை என்ன? அந்த உச்ச உண்மை தத்துவத்தை, அந்த ஆத்ம தத்துவத்தை எல்லோரிடத்திலும் உணர்தல். இதற்கு மனதில் உள்ள சில தடைகளை நீக்குதல். என்னென்ன தடைகள்? மனதில் உள்ள சில வாசனைகளை நீக்குதல். ஏற்கனவே இந்திரிய விஷயங்களிலேயே மனம் வெளிநோக்கு உடையதானதான் படைத்திருக்கின்றது. அந்த மனதை கட்டுப்படுத்துதல். இனி ஒன்று, மனமாகவே நாம் இருக்கின்றோம். ஒரு பொருளை பார்க்கும் பொழுது பொருள் வேறு, நாம் வேறு. அதை எடுப்பது, அதை கட்டுப்படுத்துவது எளிது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் மனமாகவே நாம் இருக்கின்றோம். மனமாகவே நாம் இருக்கும் பொழுது சப்ஜெக்டாகவே ஆகிவிடுகின்றோம். மனமாகவே நாம் ஆகி எங்கள் மனதை கட்டுப்படுத்துதல். அதனால் முதல் அபியாசம் என்ன? மனதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கருவியாக பார்த்தல். ஏன் சில பேர், ரொம்ப பேர் மனது இருக்குது, மனம் ஒன்று இருக்குங்கிறது என்பதே தெரியாமல் இருப்பார்கள். காரணம் என்ன? மனதை நாம் பார்ப்பதில்லை. பார்க்கப்படும்படியாக இறைவனுடைய படைப்பு இல்லை. அது இறைவன் அந்த மனதை சூட்சுமமாக படைத்து இருக்கின்றான். அதே என்னுடைய சாரம். ஆக அந்த தடைகளை நீக்க வேண்டும். சோம்பலின்மை, விக்ஷேபத்தையும் நீக்கி நீ அந்த ஆத்ம தத்துவத்தை உணர வேண்டும் என்று பகவான் கூறினார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்தில் ஒரு சந்தேகமானது வந்தது. நீங்கள் சொல்வதெல்லாம் சரி, இது நடக்குமா? இது முடியுமா? பகவானுடைய பதில், முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்தால் கண்டிப்பாக முடியும். மனம் சஞ்சலப்படக்கூடியது தான், மனம் புரியாதது தான், வெளிநோக்கு உடையதாகவே மனமானது படைக்கப்பட்டிருப்பது தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை அர்ஜுனா. ஆனால் எந்த ஒன்றும் திருக்குறளை கூறியது போல, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருந்த கூலி தரும். தொடர் பயிற்சியினால் எதையுமே நாம் சாதிக்க முடியும். அதாவது தொடர் பயிற்சின்னு அந்த இடத்துல ஒரே ஒரு எண்ணத்தை தொடர்ந்து அதையே நினைத்து மனதில் பழக்குதல். ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் எடுத்தவுடனே உட்காந்தா சும்மா சம்பாதிப்பு வந்துடாதில்ல. அதே வேலையாக இருந்து ஒரு பயிற்சி செய்து வேலை செய்து சம்பாதித்து டயம் ஒதுக்கி உழைப்பை கொடுத்து அறிவையும் கொடுத்தா தானே நம்ம டைமும் கொடுத்தா தானே சம்பாதிக்க முடியும்.
அது ஒரு பயிற்சி. அதுபோலதான் இந்த ஆத்மீகத்தில் நம்ம ஞானத்தை சம்பாதிக்கணும்னா என்ன செய்யணும்? அதுவும் ஒரு பயிற்சி. தொடர்ந்து நம்ம உழைப்பை கொடுக்க வேண்டும், தூங்குவதை குறைக்க வேண்டும், மற்ற விஷயங்களை குறைக்க வேண்டும். மற்ற விஷயங்களே இருந்தால் பிஸ்னஸில் பணம் வந்துடுமா? இல்லை. பிஸ்னஸில் ஏதோ ஒரு தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தானே சம்பாதிக்க முடியும். அது மாதிரி இந்த மற்ற விஷயங்களிலே நாம் குறைத்து கொள்ள வேண்டும். ஆத்ம விஷயங்களில் நம் காலத்தை கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம காலத்தை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேறலாம். அதே அந்த இடத்துல வாசனைகளை நாம் நீக்குதல் எல்லாமே அதுவே பகவான் அபியாசம்னாரு. அப்புறம் ஒரு அறிவை கொடுத்தார், வைராக்கியம். இந்த உலகத்தில் எதுவுமே நித்தியமானது அல்ல. இந்த உலகத்தில் பார்ப்பது எல்லாம் அனித்தியமானது. இறைவன் ஒருவன்தான் உண்மை. அவனுக்காகத்தான், அவனை பற்றிய ஞானத்திற்காகத்தான், உண்மை தத்துவத்திற்காகத்தான் இந்த உலகம். இந்த உலகமே எவரால் இயங்கப்படுகின்றதோ, எவரால் தாங்கப்படுகின்றதோ அவர்தான் சத்தியமானவர். பார்க்கப்படுவது, தாங்கப்படுவது அனைத்தும் இந்த உலகம் எப்படி வேண்டுமானாலும் மாறும், மித்யாவாக இருக்கும். இதுவே வைராக்கியம் பயிற்சி. இதை தொடர்ந்து நம் நினைத்தால் மனமானது அடங்கிவிடும். அடுத்த சொன்னார், மனமானது அப்படி இது இல்லை என்றால் மனதை அவன் அடக்க முடியாது. இது என்னுடைய கருத்துங்கிறார். இது மே மதிஹி 36 சொன்னார். இது என்னுடைய கருத்து, என்னுடைய நியதி அப்படிங்கிறார். என்னுடைய நியதியில் இதுவும் ஒன்று. நியதியை பின்பற்றினால் நாம் வெற்றி அடையலாம். அது நானே மாற்ற முடியாது. அக்னியின் சூடு இறைவனின் நியதி. குளிர் நீரில் குளிர் இறைவனின் நியதி. சூரியனின் படைப்பு, சந்திரனின் படைப்பு இறைவனின் நியதி. தர்மத்தை கடைபிடித்தால் நன்மை உண்டாகும், புண்ணியம் உண்டாகும், இறைவனின் நியதி. பக்தி செய்தால், சிரத்தை இருந்தால் ஞானத்தை அடையலாம், இறைவனின் நியதி. அந்த நியதியை யாராலும் மாற்ற முடியாது. அந்த நியதிப்படி சென்றால் கண்டிப்பாக ஞானத்தை, ஞான நிஷ்டையையும் அடைய முடியும். எல்லாமே இறைவனுடைய நியதிதான். ஒரு உயிர் பிறந்ததிலிருந்து வளர்ந்தது வரணும், அது இறைவனுடைய நியதியின் படிதான் வாழ்கின்றது. ஆக நம்ம எங்கு சென்றாலும், யாரை பார்த்தாலும் அது இறைவனுடைய நியதி. நம்முடைய வாழ்க்கை கலாச்சாரத்தின்படி, தார்மீகத்தின்படி இருக்கும் பொழுது அது நமக்கு இறைவனை புரிவோம், அமைதியாக தெய்வீகமாக நம் வாழ்க்கை செல்லும். அதுவும் இறைவனுடைய நியதி. அதர்மமாக, அக்கிரமமாக, பொய் பேசுபவனாக உலக விஷயங்களில் ஓடும் பொழுது அமைதியற்று சம்சாரத்தோடு நம்முடைய சமுதாயமானது செல்லும். அதுவும் இறைவனுடைய நியதி. எங்கே பார்த்தாலும் கொள்ளை, கள்ளச்சாராயம் இதெல்லாம் சாதாரணமாக போச்சு. அது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்ல தெரியலை. ஒரே ஒரு வழி என்ன, எல்லாம் நல்லா இருக்கணும் சொல்லி ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. இறைவனிடம்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யார் மேலே குற்றம் சொல்கிறது? அவரவர்கள் தர்மப்படி, தார்மீகப்படி வாழ்க்கையானது செல்ல வேண்டும். அதனால் உலகமே அசுர வேகத்தில் போயிட்டுருக்கு. சூர வேகத்தில் போல, எல்லாம் அசுரர்கள் வேகத்தில் தான் போயிட்டுருக்கு. இந்த கலியுகம் முத்தி போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கலியுகம் இன்னும் 40 வருஷமாக இப்போ வருது. 5000 வருஷம்தான் இப்போ வந்திருக்கான். இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் மாற்றக்கூடியது எது? இறைவனை பிரார்த்தனை செய்தல். இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஏதாவது சக்கிய அபாப்தும் உபாயதக பஷ்ய ஆத்மனா. முயற்சி செய்பவன்
மனதை வசியப்படுத்துகின்றான், மனதை அடக்குகின்றான், மனதை தன்வசப்படுத்த முடியும் என்பது பகவானுடைய பதில். அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி வந்தது. ஒருவன் அனைத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் கூறியபதி போல எல்லா இடத்திலும் இறைவனை காண்கின்ற அந்த ஆத்ம தத்துவத்தை விசாரம் செய்து கொண்டு வருகின்றான். ஏதோ ஒரு காரணத்தினால அவன் முயற்சி பற்றாமல் இருக்கலாம், அல்லது காலம் தாழ்த்தி விசாரத்தில் ஈடுபடலாம், அல்லது உடல்நிலை மனநிலை அவனுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம். ஞான நிஷ்டையை அடைவதற்கு முன்பு ஞான விஷயத்தை ஆத்ம ஞானத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அவன் இறந்து விடுகின்றான். அவனுடைய கதி என்ன? பகவத்கீதையை கேட்கும் பொழுதே அதை புரிவதற்கு முன்பே அவன் செயலிழந்து விடுகின்றான், அல்லது வயதாகிவிட்டது, கண் காது தெரியாமல் விட்டது என லேட்ட ஆரம்பித்ததுனால இருக்கலாம். அவனுடைய கதி என்ன என்பது அர்ஜுனுடைய கேள்வி. மீண்டும் ஆனால் அவன் சிரத்தையுடன் இருக்கின்றான், நம்பிக்கையானது இருக்குது, வேதாந்த குருவின் மீது நம்பிக்கையானது இருக்குது. சில பேர் நம்பிக்கை இருக்காது, வேதாந்தத்தின் மீதோ அல்லது சாஸ்திரத்தின் மீதோ அவனுக்கு நம்பிக்கையானது இருக்காது. ஆனால் இவருக்கு நம்பிக்கையானது இருக்குது. அதே 38வது ஸ்லோகத்தில் மீண்டும் கூறுகின்றான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மேகக்கூட்டத்திலிருந்து சிதறிய சிறிய மேகம் காணாமல் போவது போல அவன் நாசமாகி விடுகின்றான். தன் சொரூபத்தை இழந்து நாசமாகி விடுகின்றானா? நம்ம சொல்லுவோம்ல, நீ இங்கே விட்டு போனேன்னா காணாமல் போயிடுவ, அப்படி நம்ம சில பேரத்தை வைப்போம். அது மாதிரி இந்த இடத்துல மேகக்கூட்டத்திலிருந்து பிரிந்து, அதுபோல் இவன் சமுதாய கூட்டத்திலிருந்து காமியகர்மமாக பண்ணாலும் அவனுக்கு புண்ணியமாவது கிடைக்கும், உலக லௌகீக சுகமாவது கிடைக்கும். உனக்கு லௌகீக சுகமும் இல்லை, புண்ணியமும் கிடையாது, எந்த காரியத்தையும் செய்யவில்லை, யாருடனும் அவன் உறவு கொள்ளவில்லை. அவன் உறவு கொண்டது சாஸ்திரத்தின் மீதும் குருவின் மீதுதான். அவன் உறவு கொண்டது துறவரத்தில்தான். மனதளவில் துறந்தவனாகவும் இருக்கலாம், அல்லது உடலளவில் துறந்த சந்நியாசியாகவும் இருக்கலாம், அல்லது மனதளவில் துறப்பதற்கு முயற்சியும் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் முழு துறவுக்கு முன்பு, முழு ஞான நிஷ்டைக்கு முன்பு அவன் இறந்து விடுகின்றான். அவனுடைய வீழ்ந்தவன் இரண்டிலிருந்து உபய பிருஷ்டகன் சொல்கிறார். இரண்டிலிருந்துனா எந்த இரண்டிலிருந்து? கர்மயோகத்திலிருந்தும் விலகிவிட்டான், ஞான நிஷ்டைக்கும் அவன் வர முடியவில்லை, ஞான யோகத்திலும் பலனை அடையவில்லை, இல்லறத்திலிருந்தும் துறந்து விட்டான் அல்லது ஒதுங்கிவிட்டான். ஆனால் சந்நியாசத்திற்கும் வந்துவிட்டான். ஆனால் சந்நியாசத்தினுடைய தன்மையையும் லட்சியத்தையும் அவன் அடைய முடியவில்லை. ஆனால் குடும்பத்தையும் உறவுகளையும் சமூகங்களையும் துறந்து விட்டான். அதே அந்த இடத்துல உபய விப்ரஷ்டக இரண்டிலிருந்தும் அவன் வீழ்ந்து விட்டான். கர்ம மார்க்கமும் இல்லை, ஞான மார்க்கத்திலிருந்தும் அவன் வீழ்ந்து விட்டான். வாழ்க்கை முறை எப்படி வேணாலும் இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம், பிரம்மச்சாரியாக இருக்கலாம், கிரகஸ்தாராக இருக்கலாம், இல்லை வானப்பிரஸ்தலாக இருக்கலாம். எப்படியோ ஞான மார்க்கத்திலிருந்து அவன் வீழ்ந்து விட்டான். அவனுடைய நிலை என்ன? ஏ மகாபாகோ, அர்ஜுனன் கிருஷ்ணரை அழைக்கின்றான். அவன் யார்? சின்ன பிரமிவ அப்பிரதிஷ்டக மகாபாகோ விமூடோ பிரம்மணப்பதிகி. இந்த இடத்துல பிரம்மணப்பதினா பிரம்மனை அடையும், பிரம்ம தத்துவத்தை அடையும் மார்க்கத்தில் மூடக மோகத்தில் அவன் அடைந்து விட்டான். அதாவது மோட்ச மார்க்கத்தில் இருந்து மோட்ச மார்க்கத்துக்கு சென்றவன் மோக மார்க்கத்தில் அவனை அடைந்து விட்டான். மோகத்தினால் அவன் அடைய முடியவில்லை. எதை அடையவில்லை? இந்த இடத்துல சொல்கிறாரு, பிரம்மண பதிகிங்கிறார். பிரம்மனை
அடைகின்ற மார்க்கத்திலிருந்து விமூடாக அவன் மோகமானது அவனை அழித்துவிட்டது. அவனுடைய கதி என்ன என்பது அர்ஜுனுடைய கேள்வி. அதிலிருந்து என்னது கொஸ்டின் என்ன? பிரம்மனை அர்ஜுனா மகாபாகோ, பிரம்மனை அடையும் வழியில் மயங்கியவனாய் ஒரு நிலை பெறாமல் இரண்டிலிருந்தும் நழுவி அவன் அழிந்து விடுவானா? அதாவது மேகம் போல அவன் நாசமாகி அழிந்து விடுவானா அல்லது அழிய மாட்டானா? அவனுடைய கதி என்ன? அதாவது சந்நியாசி மோகத்திலிருந்து நழுவி விட்டான். ஆகையினால அவன் ஞான நிஷ்டையை அவன் அடைய முடியவில்லை. நிதித்தியாசனத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அது சரிவர அடையவில்லை. காரணம் மனதில் மோகமாக இருக்கலாம். அது விமூடாக அடைய வேண்டியதை அடையாதவன். பிரம்மனில் அவன் நிலை பெற்று இருக்க முடியவில்லை என்கிறார். கச்சின் உபயவிருஷ்டக சின்ன பிரமிவ விமூடாக பிரம்மண பதிகிறார். பிரம்மண பதியம்னா யோகத்தில் அல்லது ஞான யோகத்தில் அவன் நிலை பெற்று இருக்க முடியவில்லை. சமூக கட்டுப்பாடு, ஏன்னா அவனுக்கு சமூக கட்டுப்பாடு ஒரு பொறுப்பு ஒரு பண்ணித்தே ஆணுங்கிறது இல்லை. காலம் முழுவதும் இருந்தாலும் அந்த காலத்தை நன்கு பயன்படுத்துவதற்குரிய மனப்பக்குவமானது இல்லை. அதனால தான் நிறைய பேர் சாதுக்கள் பார்த்தீங்கன்னா பொறுப்பு இருக்காது. பொறுப்பு இல்லைன்னா அது செய்யத்தே ஆணுங்கிறது இல்லை. அதனால் காலங்கள் முழு காலமும் அவங்களிடமே இருக்குது. அந்த மனப்பக்குவம் இருந்தால் அந்த காலங்களை நன்கு பயன்படுத்தலாம். ஞான விசாரத்தில் காலம் பக்குவம் இல்லை என்றால் மற்ற விஷயங்களில் காலமானது சென்றுவிடும். ஆக எது காலத்தை பயன்படுத்துவதற்கு சமம்? ஞான மார்க்கத்தில் ஒருவன் காலத்தை பயன்படுத்தினால்தான் காலத்திற்கு மதிப்பு. ஆனால்